ஹாய் கைஸ், போன வீடியோல நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். பேசிக் இஃப் கண்டிஷன்ஸு, எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எல்ஸ் இஃப் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோல அட்வான்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்காது. பட் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தரா நம்ம பைத்தான்ல போக 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 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னென்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், அண்ட் ஆப்பரேட்டர், ஆர் ஆப்பரேட்டர், நாட் ஆப்பரேட்டர். ரொம்ப ஈஸி. அது வந்து டுட்டோரியல்ல பார்க்குறப்போ ஈஸியாவே புரியும். நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன். ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் வச்சு நம்ம எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து டெர்னரி ஆப்பரேட்டர். டெர்னரி ஆப்பரேட்டர்னா இஃப் நம்ம மல்டிபிள் லைன்ஸ் எழுதுறோம்ல, அதை வந்து சில நேரத்தில் வந்து ஒரே லைன்ல நம்ம வந்து எழுதலாம். அது எப்படி பண்ணலாம்? அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்? இஃப் லிஸ்ட்ல அதே மாதிரி தான் டிக்ஷனரி அண்ட் மற்றதுலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நோட் புக் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இது வந்து நமக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு குடுத்துரும். இப்போ ஒரே நேரத்தில நான் வந்து இப்போ வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ வந்து நான் வந்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 நம்பர் நமக்கு குடுத்துட்டாங்க. ஏ வந்து மத்த 2 நம்பரோட கம்மியா இருக்கு அப்படின்னு செக் பண்றது வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ லெஸ் தென் பியான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஏ லெஸ் தென் சியான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். கரெக்ட்டா? இப்போ அத நான் வந்து எப்படி வந்து ஒரே இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஏ லெஸ் தென் பி அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இப்போ ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ நான் இந்த ரெண்டையும் வந்து கிளப் பண்ணுறதுக்கு வந்து ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏ லெஸ் தென் சி. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ட்ரூ. ஸோ அண்டுனா உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும். இங்கிலீஷோட நார்மல் டெர்மினாலஜிலே புரிஞ்சிருக்கும். அண்டுனா இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருந்து இந்த இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சுன்னா லைக் அண்டு எடுத்துக்கோங்க. அண்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். அண்டுக்கு ரைட் சைடு இருக்கிற கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். அப்பனா அண்டோட ரிசல்ட் நமக்கு ட்ரூன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இந்த பியை வந்து 5ன்னு சொல்லிட்டு மாத்தணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அது ஃபால்ஸ். ஏன்னா ஏ வந்து லெஸ் தென் பி கிடையாது. 10 வந்து கிரேட்டர் தென் பி. அப்போ அது ஃபால்ஸ் ஆயிருது. சி வந்து ஏ வந்து லெஸ் தென் சி. ஆனா அது ட்ரூ. ஆனா நமக்கு 2மே ட்ரூவா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா வந்து நமக்கு வந்து 1 தான் ட்ரூவா இருக்கு. அப்படிங்கிற சிச்சுவேஷன் நமக்கு வந்து நம்மளோட எல்லா கண்டிஷனுமே ட்ரூவோ இல்ல ஃபால்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்டியூஸ் பண்ணலாம். இல்ல இப்ப அதுக்கே ஆப்போசிட் கண்டிஷன். இப்போ ஆர் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்னா என்ன அர்த்தம்னா, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்தாலே, எனக்கு வந்து அடுத்த கண்டிஷன் வந்து அந்த 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 மொத்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆயிரும். இப்ப இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, ட்ரூன்னு வந்துரும். இப்ப எப்ப எப்ப இது ஆர் வந்து ஃபால்ஸ் குடுக்கும், என்னோட லெஃப்ட் சைடு இருக்க கண்டிஷனும் வந்து ஃபால்ஸ் குடுத்து, ரைட் சைடு இருக்கிறதும் ஃபால்ஸ் குடுத்துச்சுன்னா, அப்ப வந்து ஃபால்ஸ்ன்னு குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபால்ஸ். ஏன்னா ஏ வந்து லெஸ் தென் பியும் கிடையாது. ஏ வந்து லெஸ் தென் சியும் கிடையாது. ஸோ இப்போ வந்து அ இது வந்து ஆர். இப்போ இதே மாரி நீங்க வந்து எப்படி வேணா இது பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுக்குள்ளேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமே. டி வந்து 20ன்னு வச்சுக்கலாமே. ஏ லெஸ் தென் பி அண்ட் ஏ லெஸ் தென் சி. அதே மாரி ஒரே இதில நீங்க வந்து இப்ப அண்ட் ஏ லெஸ் தென் பி. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த அண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இதோட லெஃப்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டும். அது இதோட ரைட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த லெஃப்ட் ஸ்டேட்மெண்ட்டே இன்னும் நமக்கு உள்ள ஒரு அண்ட் இருக்கு. ஸோ அப்ப இந்த அண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அதோட லெஃப்ட் ஸ்டேட்மெண்ட் இத ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து ஏ லெஸ் தென் பி ட்ரூவா நமக்கு ஃபால்ஸ். அப்போ இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபால்ஸ் தான் நமக்கு. அப்போ இந்த லெஃப்ட்க்கு வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, எப்படி வரும்? நம்ம வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஆ ஃபால்ஸு அண்டு இது வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்யலாம். எக்ஸிக்யூட் பண்ணாமயே நம்ம ட்ரூ. ஏன்னா ஒரு பக்கம் ஃபால்ஸ்ன்னு வந்துட்டாலே இதுவும் ஃபால்ஸ் தான். ஸோ இதானா சப்போஸ் நம்ம ட்ரூன்னே வச்சுப்போம். நம்ம வேல்யூவே வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அண்டு இப்போ என்ன இருக்கு? ஏ கிரேட்டர் தென் டி அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் இப்ப என்னது? அந்த ஃபால்ஸையும் ட்ரூ ஏன்னா பிராக்கெட்ல இருக்கிறத நமக்கு வந்து எப்பயுமே உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா, அது வந்து ஃபால்ஸ் தானே. ஸோ ஃபால்ஸு இப்போ அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இது ஏ கிரேட்டர் தென் டி. ஏ லெஸ் தென் சி இதுவும் நமக்கு ஃபால்ஸ் தான். சாரி. இது என்ன ஆகுது? ஃபால்ஸு அண்ட் ஏ லெஸ் தென் டி ட்ரூ. ஆனா மொத்த அவுட்புட் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. ஸோ ஃபால்ஸ். ஃபைனல் அவுட்புட் ஃபால்ஸ். இப்ப அதே மாரி நம்ம வந்து இப்ப இப்படியும் பண்ணலாம். இப்ப இத எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம்ல. இப்ப அதே மாரி நான் இங்க ஆரும் வைக்கலாம். இப்ப ஆர் வச்சேன்னா இந்த ட்ரூ வரும். ஏன்னா, இப்போ வந்து இப்ப நான் அன்டூ பண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் இத ஆர்ன்னு மாத்தணும்னு வச்சுக்கலாம். இப்ப ஆர்ன்னு மாத்தனேன்னா, என்னோட ரைட் சைடு வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னோட லெஃப்ட் சைடு வந்து ட்ரூ. இப்ப இங்க வந்து
இந்த இது வந்து ஆறா மாறிடும். அப்போ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, எனக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ இப்படி தான். ஸோ நீங்கள் ஒரே இதில் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணால் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அண்டும் ஆர் பற்றி பார்த்தாச்சு. நாட்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து நாட் ஈக்குவல் டு பார்த்தோம்ல, அதே தான் நாட். இப்போ நாட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நாட்னா என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரூ கண்டிஷன் வருதுன்னா அதை ஃபால்ஸாக மாற்றிடும். ஃபால்ஸ் கண்டிஷன் வருதுன்னா அதை வந்து ட்ரூவாக மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாட் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்னா அதை வந்து ஃபால்ஸ்ன்னு மாற்றிடுது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே நம்ம வந்து நாட் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிட்டு கொடுத்துருது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னா இப்போ நாட் ஆஃப் ஏ லெஸ் தென் பி. இப்போ ஏ லெஸ் தென் பியா ஃபால்ஸ், ஆனால் நமக்கு நாட்டு கொடுத்துருக்கனால ட்ரூன்னு வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு கண்டிஷன் நீங்கள் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரூ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்படிங்கிற இடத்துல நீங்கள் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு அண்ட் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே போட்டோம்ல, அதே எப்படி நம்ம லாஜிக்காக வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 3 நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப் ஏ லெஸ் எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ லெஸ் தென் பியா இருந்து அண்ட் ஏ லெஸ் தென் சியா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஏ இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். சேம் திங். இப்போ elif யூஸ் பண்ணலாமா? அப்படி இல்லை, எனக்கு வந்து பி லெஸ் தென், அப்போ ஃபைனலாக சப்போஸ் ரெண்டுமே இல்லைன்னா சி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். எக்ஸிக்யூட் பண்ணோம்னா சி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து அதே வந்து மாற்றி கொடுத்து பார்த்தோன்னா ஏ இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இதே வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுத்து பார்த்தோம்னா பி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஆர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்படின்னு அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி நாட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நாட் ஆஃப் ஏ லெஸ் தென் பி அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்? ஏ லெஸ் தென் பினா ஏ வந்து கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா நாட்னு கொடுக்கறனால அது ஆப்போசிட் வரலாம். ஸோ A is greater than B. Else print B is greater than A. ஸோ A is greater than B அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனால் நம்ம A less than B செக் பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து நாட் பண்ணுறதால ஆப்போசிட் பண்ணிடும். ஸோ அப்போ நம்ம என்ன அர்த்தம்? அப்போ கிரேட்டர் தெனுக்கு ஈக்குவலாக அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாட்டோட இது. இதே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பைத்தானில் வந்து ஒரு அட்வான்ஸ் இது இருக்குது. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்னா ஏ நம்ம வந்து என்ன பண்ணோம், அண்டு போட்டு கனெக்ட் பண்ணோம்ல, அதை நீங்கள் வந்து மல்டிபிள் கன்கேரினேட்டே பண்ணிக்கலாம். எப்படின்னா ஏ லெஸ் தென் கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். பிரிண்ட் ஏ இஸ் த கிரேட்டஸ்ட். ஆனால் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, ஏ கிரேட்டர் தென் பி ட்ரூ. ஆனால் வந்து பி கிரேட்டர் தென் சி ட்ரூவா? கிடையாது. அதான் அதனால வந்து இது வந்து வரல. இப்போ வந்து இதை நான் வந்து இப்படி கொடுத்துன்னு வச்சுங்களேன், இது ஒர்க் ஆகும். இது வந்து சி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுதான் கரெக்ட். இப்போ வந்து இப்போ அதே மாதிரி வந்து நான் வந்து ஆப்போசிட்டாக இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்கேரினேட் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கண்டிஷன் இப்போ வந்து எப்படின்னா இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம அப்படி நார்மலாக எழுதிருந்தோம்னா ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ பி கிரேட்டர் தென் சி அப்படிங்கிற கண்டிஷன் அப்படி இப்போ எழுதியிருப்போம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரே லைன்லேயே கன்கேரினேட் பண்ணி எழுதுறதுனால எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து நார்மல் அண்டு இதெல்லாம் பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். நெஸ்டட் இதை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே வந்து நெஸ்டடாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெஸ்டடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் அண்டு இதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து நெஸ்டடாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ கிரேட்டர் இது கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஏ ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் பியான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். அப்படி கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சுன்னா உள்ளுக்குள்ள இவன் நீங்கள் வந்து நார்மல் நம்பர் கொடுங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இன்னொரு இஃப் கொடுத்துக்கலாம். நீங்கள் இஃப் ஏ கிரேட்டர் தென் சியா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஏ இஸ் த கிரேட்டஸ்ட். இல்லை இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன அர்த்தம்? ஏ கிரேட்டர் தென் பியா இருந்திருக்கு, ஆனால் வந்து ஏ வந்து சியை விட கிரேட்டராக இல்லை. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? எல்ஸ் இஃப் இன்னொரு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? இல்லை சப்போஸ் இது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏ ஆல்ரெடி வந்து பியோட பெருசு. அப்போ ஆனால் சி வந்து ஏவோட பெருசாக இருக்குன்னா எல்ஸ் கண்டிஷனில் டேரெக்டாக நீங்கள் வந்து சி இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பி இஸ் த கிரேட்டஸ்ட். இல்லாட்டி எல்ஸ் பிரிண்ட் சி இஸ் த கிரேட்டஸ்ட். ஏ இஸ் த கிரேட்டஸ்ட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் பியை பெருசாகிறேன். இப்போ வந்து பி இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து
சியை பெருசாக்குறேன், சி இஸ் த கிரேட்டஸ்ட் வந்துருச்சு. பியை வந்து ஏ விட சிறுசாக்குறேன், அப்பயும் சி இஸ் த கிரேட்டஸ்ட் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து நெஸ்டட் இஃப். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே நீங்கள் வந்து இஃப் கண்டிஷன் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னென்னா, ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம நாமளே இஃப்பை வந்து இப்போ எழுதணும்ல, அதை எப்படி ஒன்றா எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சீலலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா வந்து அதுவும் இஃப் கண்டிஷன் தான். ஆனால் எப்படின்னா அது வந்து 3 ஆப்பரண்ட் எடுக்கிறனால அது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நார்மலாக அடிஷன் வந்து 2 ஆப்பரண்ட்ஸ் இருக்கும்ல. ஆப்பரண்ட்ஸ்னா அந்த அடிஷன் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க, ரைட் சைடு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. அப்படி தானே அது ப்ளஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் 3 வேல்யூ கொடுக்கணும். எப்படின்னா ஒரு கண்டிஷன் சப்போஸ் ட்ரூவாக இருந்தால் என்ன வேல்யூ, ஃபால்ஸாக இருந்தால் என்ன வேல்யூ அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே இருக்க கேஸே வந்து எங்கே எடுத்துக்கலாம். ஸோ மின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி நான் ஃபஸ்ட் எழுதிறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மின் நம்பரில் என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ 10. இப்போ என்னன்னா, எப்படி நம்ம இந்த வேல்யூக்கு அசைன் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 3 ஆப்ரேட். ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன். சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூவை வந்து இந்த வேரியபிளில் அசைன் பண்ணு. சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூவை வந்து இந்த வேரியபிள் அசைன் பண்ணு. 13 மதன்னு வச்சுங்களேன். இப்போ நான் செக் பண்ணேன்னா 20 வந்துடும். ஏன்னா 20 தான் சின்னம். ஸோ வந்து இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பக்கம் வந்து இந்த எல்ஸில் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் வைக்கணும் அப்படின்னா அதுவும் வைக்கலாம். பி இஃப் பி லெஸ் தென் சி எல்ஸ் சும்மா சீனு கொடுப்போமே. இப்போ என்ன ஆகும்னா 10 தான் வரும். ஏன்னா வந்து இப்போ சி தானே இப்போ மினிமம் நம்பரு. சி தான் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிளாக நீங்கள் வந்து இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். எப்படி எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கரெக்டான இது கிடையாது. பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து சும்மா வந்து எப்படி வந்து இன்னும் மல்டிபிளாக ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ சொன்னேன். இது வந்து ஃபுல் கரெக்டான ஃபங்க்ஷன் கிடையாது. மினிமம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக சும்மா அதோட நிறுத்திட்டேன். நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு போகலாம். இஃப் கண்டிஷன் வந்து எப்படி நம்ம வந்து லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1, 2 ஓகே. நமக்கு தெரிஞ்சதுலேருந்தே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, ஒரு லிஸ்ட்டோட லென்த் வந்து 5க்கு அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம லிஸ்ட்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்? லென்த் ஆஃப் மை லிஸ்ட் லெஸ் தென் 5 செக் பண்ணுவோம். பிரிண்ட் லிஸ்ட் லென்த் இஸ் லெஸ் தென் 5 எல்ஸ் பிரிண்ட் லிஸ்ட் லென்த் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணலாமா? நம்மளோட லிஸ்ட் லென்த் வந்து லெஸ் தென் 5 வந்துருச்சு. இப்போ நான் வந்து 4, 5 ஆட் பண்ணுறேன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 5 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. அதில் வந்து எனக்கு ஒரு எலமெண்ட் தேடிட்டு இருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ என்னோட எலமெண்ட் வந்து நான் வந்து இப்போ வந்து என்னோட ஏ ஈக்குவல் டு 2 அப்படி. ஸோ 2ங்கிற எலமெண்ட் வந்து என் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணலான்னா, இஃப் ஏங்கிற எலமெண்ட்டு இப்போ எப்படின்னா இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லிஸ்ட்டோ இல்லை டப்புலோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுனாலோ அதில் வந்து இந்த பர்டிகுலர் வந்து எலமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். மை லிஸ்ட் பிரிண்ட் எலமெண்ட் எல்ஸ் பிரிண்ட் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ எலமெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுது, இந்த 2ங்கிற எலமெண்ட் வந்து இதில் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கு. இருந்ததுனால எலமெண்ட் ஃபவுண்ட் வந்துருச்சு. இப்போ நான் 2ங்கிற எலமெண்ட் வந்து 6ன்னு மாத்திரம்னு வச்சுங்க. ஸோ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இதான் வந்து இப்படி தான் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணணும். இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஹலோ இஃப் ஹெச் இன் மை ஸ்ட்ரிங் பிரிண்ட் ட்ரூ இல்லாட்டி எல்ஸ் பிரிண்ட் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ வந்துருச்சு, ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான். ஸோ ஏன்னா இதுவும் வந்து இட்டரபிள் தானே. அதனால வந்து நம்மளால வந்து ஸ்ட்ரிங்குக்கும் இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன் ஆப்ரேட்டரை வச்சுட்டு. அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டேரெக்டாகவே ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணலாம். லிஸ்ட்டையும் நீங்கள் டேரெக்டாக கம்பேர் பண்ணலாம். அது எப்படின்னா மை லிஸ்ட் ஈக்குவல் டு மை லிஸ்ட். இது ட்ரூ. இப்போது நாட் ஈக்குவல் டு கொடுக்கலாம். நாட் ஈக்குவல் டு நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட்டில் சும்மா நாட் ஆஃப் இப்படியும் கொடுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் வந்து நாட் ஈக்குவல் டு கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன, அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் இஃப் கண்டிஷன்ஸ்லன்னு சொல்லிட்டு பார்த்தோம். எப்படி வந்து நம்ம கன்கேட்னேட் பண்ணலாம் மல்டிபிள் கண்டிஷன்ஸை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, எப்படி ஒரே லைனில் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில் வந்து எப்படி வந்து
இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்ட்ரிங்கில வந்து ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஆ லூப்பிங் பத்தி பார்க்க போறோம். லூப்பிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஸோ வந்து அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேசிக்கா நம்ம வந்து ஒரு ப்ரோகிராமிங் வந்து பண்றதுக்கான பேசிக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து கத்துக்கிட்ட மாரி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆ சேனல் வந்து நான் போடுற கன்டென்ட்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் கைஸ். பாய்.